உள்ளிட்ட பில்லி சூனியம் ஏவல் நீக்கி அமைதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைத்து தர அனைத்து வகையான பரிகார பூஜைகளும் செய்து தரப்படும். தொடர்புக்கு பாபுஜி சுவாமிகள். காவி கும்பல் இது அரசியலா மாத்த. காவி கும்பல்னு சொல்லாதீங்க, காவி படைன்னு சொல்லுங்க. ட்ரெயின்ல மதுரையில டிக்கெட் எடுக்காம போறான். ஒரு டிக்கெட் பரிசு டிக்கெட் கேட்குறாரு. ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு அந்த கும்பலே ஓடி போகுது. ஜெய் ஸ்ரீராம் சொன்னா ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்க கூடாதா? இந்து மதம் தாங்க இல்லன்னு சொல்றாங்களே. எப்படி சொல்லுவாங்க? இல்லன்னு சொல்றாங்க. முஸ்லீம்களே இந்துக்கள் தாங்க, கிறிஸ்தவர்களே இந்துக்கள் தாங்க. ஒத்துக்கிறேன். ஆமா, எல்லாரும் ஒரு காலகட்டத்துல. ஆனா பிராமணர்கள் இந்துக்களான்னு கேக்குறாங்க. அயோத்தியில அங்க பாபர் மசூதி இடிச்சாங்கல்ல, என்ன காரணம்? அங்க ஏற்கனவே ராமர் கோயில் இருந்தது. ஆனா நீதிமன்ற தீர்ப்புல அப்படி இல்லல்ல. ராமர் கோயில் இருந்தது. ராமர் கோயில் நீதிமன்ற தீர்ப்புல பாபர் இந்து மதத்தோட நீதிபதியோட தீர்ப்பு தானே. இங்க பாரு, நீதிபதியோட நீதிபதி சொல்லிட்டாரு அங்க ராமர் கோயில் இருந்ததுக்கு. நான் கேக்குறேன், நீதிபதி தீர்ப்புனா இங்க தீபத்துள்ள தீபம் ஏத்த வேண்டியதானே? இது பாரத தேசம், இந்து தேசம். இந்துக்கள் இல்லாத மக்கள் எல்லாம் இந்து மதம் மாத்துனீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. ராமர் கடவுளே இல்ல, ஒரு தூதுவர் அப்படின்னு சொன்னா உங்க மனம் புண்படுமா? ஏங்க, இந்தியா இந்து நாடு. நீங்க எப்படி இந்தியா இந்து நாடுன்னு சொல்றீங்க? எங்களுக்கு இருக்கிறது ஒரு நாடு தாங்க. ஆமாங்க சாமி. ஒரு சாமியாரா இருந்துகிட்டு எப்படி நீங்க மதத்தை பத்தி ஒரு எப்பவும் சொல்ற நீதிமன்ற நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தப்புனா அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பும் தப்பு தானே? அப்படி நான் சொல்ல முடியாது. தீண்டாமை இருந்ததுங்கிறத நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு 100% இந்து மதத்தில் தீண்டாமை இல்ல. நீங்க வெளிப்பட ஓபனா சொல்லிட்டீங்கன்னா பிஜேபில இருந்து உங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஏன் கொள்கைக்கோசம் அதெல்லாம் வாழ்றேன். ஒரு கடவுளுடைய அவதாரம் பிரதமர் மோடியை சொல்றீங்க. அவர் எப்படி அரசியலுக்காக இப்படி ஒரு இப்போ நீங்க தமிழ்நாட்டுல எல்லா மக்களும் சொல்லிட்டுங்க, இந்தி தெரியல ஹோட்டல் போய் தண்ணி குடிக்க முடியாது. பூசத்தை ஏன் வட இந்தியாவில கொண்டாடுறது இல்ல? அது அங்க வேற விழா இருக்குது. அப்ப முருகனை இந்து மத நீங்க ஏத்துக்கலங்கிறது கிடையாது. அரசியலுக்காக இந்து வேல் யாத்திரையே தமிழ்நாட்டில் கொடுக்கிறார்கள். ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. நான் என்ன சொன்னா, ஒரு இந்து சன்னியாசியா சொல்றேன், இந்துக்களுடைய ஓட்டுக்கள் முழுமையாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு முழுமையாக விழ வேண்டும். கிறிஸ்து இறந்து ஒரு 100 வருஷம் கழிச்சுதான் ஒரு சில கும்பல்கள் உருவாக்குனதா கிறிஸ்துவ மதம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் முழுவதும் வட இந்தியர்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. சாமி இந்தி கத்துக்கிட்டீங்க போல. அமர இந்தி பர்கத்தாங்க. இந்த சேனலுக்கு உங்களது பங்களிப்பை செலுத்த விரும்பினால் சப்போர்ட் பண்ணுங்க. உங்களது சிறு உதவி எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும். நன்றி. வணக்கம். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் விஸ்வகர்மா ஜெகத்குரு நிலவேம்பு சித்தர் பாபுஜி சுவாமிகள் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையினுடைய ஓட்டுகள்லாம் யாருக்கு போகும் அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்குது. எஸ்ஐஆர் குளறுபடிகள் இருக்குது. எஸ்ஐஆரில் சிறுபான்மையினோட வாக்குகள்லாம் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னு சில குற்றச்சாட்டுகள்லாம் எழுந்தது. இன்னொரு பக்கத்தில் விஜயோட அரசியல் வருகைக்கு பிறகு சிறுபான்மையினுடைய வாக்கு யாருக்கு போகும்? திமுகவுக்கு போகுமா, விஜய்க்கு போகுமா, அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்கா? ஒரு சுவாமியாராக இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது முதல்ல நான் ஒன்று சொல்கிறேன், தமிழ்நாட்டினுடைய அரசியலில் காலங்காலமாக சிறுபான்மை மக்களிடத்தில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து திமுக கூட்டணி இது வரைக்கும் ஓட்டுகளை பெற்றுருந்தாங்க. இதான் உண்மையான விஷயம். அப்போ ஆனால் அதிமுகவுக்கும் கிடைச்சிருக்குல்ல, பிஜேபி அதிமுக கிடைச்சிருக்குது. அதிமுக பிஜேபிக்கு சிறுபான்மையர் ஓட்டளிக்காமலாம் கிடையாது. சிறுபான்மையர் அணியில் ஓட்டளிக்காம கிடையாது. ஏன்னா சிறுபான்மையர்களுக்கு அதிகமான நன்மைகளை செஞ்ச கட்சி எதுனா அதிமுக தான். எந்த மாற்றமும் கிடையாது. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், திமுக சிறுபான்மையருக்கு பாதுகாவலர்னு சொல்லிட்டு இருந்ததை விட அதிமுக சிறுபான்மையர், அதாவது குறிப்பாக முஸ்லீம் கிறிஸ்துவர்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தது. மிகவும் முக்கியத்துவம் கொடுத்தது. நான் சாமியாக தான் நான் கூட இருந்து நான் சொல்கிறேன். அம்மா புரட்சித் தலைவி அம்மாவாகட்டும், இல்லை நமது மண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களாகட்டும், சிறுபான்மையர்களுக்காக வேண்டி அதிக முக்கியத்துவம் கொடுத்துருந்தாங்க. அப்போ திமுக கொடுக்கலைங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அவங்க அதிகமாக கொடுக்கல, ஆனால் அவங்க ஓட்டெல்லாம் அவங்களுக்கு தான் போட்டிருக்காமா. சிறுபான்மை மக்கள் ஏமாந்துட்டாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். சிறுபான்மை மக்கள் தமிழக அரசியலில் ஏமாந்துருக்காங்க. ஆனால் அது அவங்க தானே சொல்லணும். தான் ஏமாந்துருக்கேன்னா ஏமாந்துருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த கைதிகளோட விடுதலை பற்றி ஒரு சில விஷயங்கள் நிறையா இருக்குது. அதெல்லாம் பேசுகிறோம்னா கான்ட்ரவர்சி நிறையா வரும். இப்போவும் சொல்கிறேன்,
தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்கள் அனைவரும் இன்று ஒன்றுபட்டு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை முழுமையாக ஆதரித்தால் போதுமே வெற்றிக்கு. ஆனால் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஓட்டு போட தேவையில்லையா? சிறுபான்மையினர் நான் என்ன சொன்னா, ஒரு ஹிந்து சன்னியாசியை சொல்கிறேன், இந்துக்களுடைய ஓட்டுக்கள் முழுமையாக அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு முழுமையாக விழ வேண்டும். அப்ப இந்து மதத்தோடைய லாபகரம் வேணும் அப்படிங்கறதுனால தான் பாரத நாடு பழம்பெரும் நாடு, இது பாரத தேசம், இந்து தேசம். இந்துக்கள் இல்லாத மக்கள் எல்லாம் இந்து மதம் மாத்துனீங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல. ஆமா, இந்து தேசத்துல வந்து இந்தியாவுல இந்து மதமே இல்லாத மக்களை கூட சைவ மக்களையும் அந்த இந்து மதம் தாங்க இல்லன்னு சொல்றாங்களே. எப்படி சொல்லுவாங்க? இல்லன்னு சொல்றாங்க. உங்களை அரசியலுக்காக அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன மக்களை இந்து கிடையவே கிடையாது. சைவம் என்பது குற்றச்சாட்டு இருக்கு. யார் குற்றச்சாட்டு? குற்றச்சாட்டு இருக்கு அப்பையில இருந்து. சிவபெருமான் இந்து இல்லாம வேற யாரு? சிவபெருமான் இந்து. ஓகே, சைவ மதம் எதை பின்பற்றுது? சைவ மதம் எதை பின்பற்றுது? அப்புறம் ஏன் முருகனை ஏன் வட இந்தியர்கள் கொண்டாட மாட்டேங்கிறாங்க? யார் சொன்னா உங்களுக்கு தெரியாது? உத்தரப்பிரதேசத்துல உத்தரகாண்ட்ல கார்த்திகேய மடம்னு ஒண்ணு இருக்குது. அங்க போய் பாருங்க, முருகப்பெருமானுடைய வழிபாடு எவ்வளவு பிரமாதமா. கார்த்திகேயனையும் முருகனையும் ஒரே ஆளுன்னு உங்களுடைய அரசியலுக்காக பிற்பாடு நீங்க சேர்த்துள்ளதாகவும் கார்த்திகேய கண்டா கடமானல்கள் இருக்கு. இங்க பாருங்க, சிவபெருமான் வந்து தைப்பூசத்தை ஏன் வட இந்தியாவில கொண்டாடுறது இல்ல? அது வந்து அங்க வேற விழா இருக்குது. அப்ப முருகனை இந்து மத நீங்க ஏத்துக்கலங்கிறது கிடையாது. அரசியலுக்காக இந்து வேல் யாத்திரையே தமிழ்நாட்டில் தொடுகிறார்கள். ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. உத்தரப்பிரதேசத்துல ராமர் பிறந்த அயோத்தி பூமி இருக்கனால அங்கே ஜெய் ஸ்ரீராம் கோஷம் அதிகமாகும். அதே நேரத்தில் மற்ற இந்தியா முழுவதும் ஓம் நம சிவாய அந்த கோஷம் அதிகமாக ஜோதிலிங்கம் இருக்கிற பகுதியில். நம்ம அதிகமாக வந்து முருகப்பெருமான் இருக்கக்கூடிய கோயில்கள் வந்து தென் தமிழகத்தில் இருக்குது, கர்நாடகாவில் இருக்குது, ஆந்திர பிரதேசத்தில் ஓரளவுக்கு இருக்குது. அதனால இங்கே வட இந்தியாவில் இல்லைன்னு கேட்குறேன். அப்போ முருகனை வட இந்தியர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? வட இந்தியர்கள் அங்க அதிகமா வந்து சிவ வழிபாடும் ராமருடைய வழிபாடு இருந்தனால முருகனுடைய வழிபாடு இந்த வழிபாடாயிருச்சு. வட இந்தியாவில் அதிகமா சிவ வழிபாடு இருக்குன்னு சொல்றீங்க. அப்புறம் ஏன் ஜெய் ஸ்ரீராம் கோஷம் அதிகமா எழும்புது? ஏங்க ஜெய் ஸ்ரீராம்ங்கிறது காரணம் என்ன? அங்க அயோத்தியில ராமபிரானுடைய சிவபெருமானுக்கு தானே வழிபாடு அதிகமா இருக்குன்னு சொல்றீங்க. அங்கே இருக்குதே நமக்கு ஜெய் ஸ்ரீராம் கோஷம் மட்டும் அதிகமா இருக்கு, சிவபெருமானுக்கான. அதாவது இந்து மதத்துல வந்து ஒழுக்கத்தை மேம்படுத்தி பகவான் மகாவிஷ்ணுடைய அவதாரம் தான் ஜெய் ஸ்ரீராம், ராமருடைய அவதாரம். ராமர் தன்னோட அவதார காலத்தில் 14 ஆண்டுகள் வந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் வந்திருக்கார். அப்புறம் இலங்கைக்கெல்லாம் வந்திருக்காரு. அதனால வந்து ஜெய் ஸ்ரீராம்ங்கிற கோஷம் எல்லாத்தையும் ஒன்றுபடுத்துது. அயோத்தியில் வந்து அங்கே பாபர் மசூதி இடிச்சாங்கல்ல, என்ன காரணம்? அங்கே ஏற்கனவே ராமர் கோயில் இருந்தது. ஆனா நீதிமன்ற தீர்ப்புல அப்படி இல்ல. ராமர் கோயில் இருந்தது. ராமர் கோயில நீதிமன்ற தீர்ப்புல பாபர் வந்து ராமர் கோயில இடிச்சு பாபர் மசூதி இடத்துல ராமர் கோயில் இருந்ததாக நம்பப்படுகிறது. ஆனால் இருந்ததுக்கான எந்த ஒரு சாட்சியும் இல்லை. 600 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது உச்சநீதிமன்றத்தோட நீதிபதியோட தீர்ப்பு. அது ராம ஜென்ம பூமிங்க. அப்படி நம்பிக்கை இருக்கு அப்படிங்கறனால கிடையாதுங்க. நம்பிக்கை இருக்குங்கறனால இஸ்லாமிய மதத்துக்கு எதிரான அந்த தீர்ப்பு வந்துச்சு. இந்து மதத்தோட நீதிபதியோட தீர்ப்பு தானே. இங்க பாரு, நீதிபதி சொல்லிட்டாரு அங்க ராமர் கோயில் இருந்ததுக்கான. நான் கேக்குறேன், நீதிபதி தீர்ப்புனா இங்க தீபத்துள்ள தீபம் ஏத்த வேண்டியதானே? நீதிபதியோட தீர்ப்பு தானே சொல்றீங்க. நீதிபதியோட தீர்ப்பை மதிக்கிற மாதிரி தான் நீதிபதி அவர் கொடுத்த தீர்ப்பு பிரகாரம் மதுரையில வந்து முருகன்ல அந்த திருப்பரங்குன்ற மலையை வந்து திருப்பரங்குன்ற முதலாம் படை வீட்டுல நீங்க தீபம் ஏத்தி இருக்கணும்ல, அதே மதிக்கல. அதே நீதிபதி தானே கேரளா ஐயப்பன் கோயில் சபரிமலையிலையும் பெண்களை போய் வழிபடலாம்னு சொல்லும் பொழுது இங்க பாருங்க, பெண்கள் வந்து சபரிமலையில வழிபாடு பண்ணல சொல்ல கிடையாது. நீதிபதி தீர்ப்பு பெண்கள் இங்க பாருங்க வழிபாடு பண்ணலாம். 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் நீதிபதிகள் எந்த பெண்ணும் போகலாம்னு சொல்லி அதே இங்க பாருங்க, 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் பெண் குழந்தைகள் போகலாம். இது வழக்கமா இருந்தது. 45 வயதுக்குட்பட்ட மாதவிடாய் நின்ன பெண்கள் போகலாம். அது இத்தனை வருஷமா வழக்கமா இருந்தது. அப்புறம் ஏன் வழக்கத்துக்கு மாறா நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார்? அது நீதிபதியோட அந்த கான்சன்ட்ரேஷனை கேட்கணும். அதே தானே திருப்பரங்குன்றத்துக்கும் பொருந்தும். திருப்பரங்குன்றம் வந்து காலங்காலமாக முருகப்பெருமானுடைய திருப்பரங்குன்ற மலை, கந்தமலை. அதை யாரும் சிக்கந்தர மலைனா ஒத்துக்க முடியாது. சில காவி கும்பல் இத அரசியலா மாத்த. காவி கும்பல்னு சொல்லாதீங்க, காவி படைன்னு சொல்லுங்க. காவி படை இதுல பெருமைன்னு நினைக்கிறீங்க. கும்பல் என்னன்னு சொல்றீங்க? அப்படி இல்ல, அது பாரத நாடு, இது காவி நாடு, இது காவி நாடு. அப்ப மற்ற மனிதர்கள் வாழக்கூடாதா? மற்ற மதத்தினர்கள் வாழலாம்.
எல்லாரும் வாழலாம். அப்படியே சிறுபான்மையினரை ஏன் மேலும் ஒடுக்க நினைக்கிறார்கள்? எந்த இடத்துல ஒடுக்க நினைக்கிறது இல்லையே. அப்ப இதுக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒடுக்க நினைக்க அப்படி இல்லைன்னா ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம போறான். ட்ரெயின்ல மதுரையில டிக்கெட் எடுக்காம போறான். ஒரு டிக்கெட் பரிசோக டிக்கெட் கேட்குறா. ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு அந்த கும்பலே ஓடி போகுது. ஜெய் ஸ்ரீராம் சொன்னா ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்க கூடாதா? இங்க பாருங்க, அது வட இந்தியாவுடைய ஒரு சில மதுரையில சொல்றேன். மதுரையில நம்ம வட இந்தியர்கள் அவங்க எல்லாம் வந்திருக்காங்க. அப்ப வட சரியா புடிச்சுக்குங்க. அப்ப ஜெய் ஸ்ரீராம் சொல்றானே, ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு அப்புறம் அந்த போலீஸ் பயப்படுறாரு, நமக்கு வேலை போயிடுமோன்னு பயப்படுறாரு. ரயில்வே துறையில் வேலை பார்க்குறவங்க பயப்படுறாங்க. இதே நம்ம தமிழ்நாட்டு மக்களும் எதுலையுமே டிக்கெட் எடுக்காம அல்லது எந்த ஒரு அரசு தெரியுங்களா, இந்த ரயில்ல டிக்கெட் எடுக்காம போற விஷயம் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒழுக்கம் வேற. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே டிக்கெட் அப்ப ஜெய் ஸ்ரீராம் சொல்றவங்க ஒழுக்கம் இல்லாம இருக்கானா? அப்படிலாம் சொல்ல கிடையாது. அவங்க அதை சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுக்காக அப்படி அதாவது தப்பு பண்ணிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்றவன என்ன பண்றது? தப்பு பண்ணிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொன்னா அவனை தண்டிக்கணும். எப்படி தண்டிக்கிறது அவனை? இங்க பாருங்க, ஒரு அயோக்கியன் தவறு செஞ்சவன் கொலை செஞ்சவனால ஜெய் ஸ்ரீராம் சொன்னா ஒத்துக்க முடியுமா? அப்படி சொல்லிட்டு திரியுறாங்கல்ல நிறைய பேர். அப்படி எல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஜெய் ஸ்ரீராம் சொல்றவங்க எல்லாருமே யோகினா தான் இருப்பான். அப்ப ரயில்ல டிக்கெட் எடுக்காம போலீஸ்ல பிடிப்பட்ட உடனே ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு ஓடுறாங்க. டெல்லியில ஒரு பெண் போலீஸ் சில பேரை கைது பண்ணி கூட்டிட்டு போறாரு. அப்ப அந்த படையே அரசியல் பிஜேபி ஆட்கள் தான். ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் சொல்லி கோஷம் போடுறாங்களே, அப்ப அவர்கள்லாம் நல்லவர்கள். அங்க அங்க இந்து மதத்துக்கு அராஜகம் நடந்திருக்கும். இந்து மதத்திற்கு அராஜகம் நடந்திருக்கும். அப்ப போலீஸ் தப்பு பண்ணுதா? பல இடங்கள் அது நடக்குது. தப்பு பண்ணுதா? பல இடங்கள் அது நடக்குது. அந்த பெண் போலீஸ் தப்பு பண்றாங்களா? இங்க பாருங்க, ஆனா பெண் போலீஸே திருப்பி ஜெய் ஸ்ரீராம் சொல்லி அந்த அவர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்துறாங்க. இங்க பாருங்க, நான் ஒரே நிமிஷம் சொல்றேன். மதத்தின் பெயரால் அரசியல் செய்யப்படுகிறது, ஒடுக்கப்படுகிறார்கள். மதம் இல்லாம எதுக்கு அரசியல் இருக்குது? அப்புறம் படுகர் இந்த மக்கள் நாங்க இந்துக்களே இல்ல, சைவ மக்கள் நாங்க இந்துக்களே இல்லன்னு சொல்றாங்க. ஆனா சுதந்திர இந்தியாவுக்கு மதம் தான் அரசியல். யூத மதத்துக்கு பாலஸ்தீன மதத்துக்கு தானே அரசியல் நடக்குது. இந்தியாவுல வேற அரசியல் இருக்குல்ல. இந்தியா இந்து நாடு. நீங்க சுதந்திர இந்தியாவுல பெரும்பான்மையை காட்டணும்ன்றதுக்காக பல்வேறு மதங்கள் எல்லாம் இந்து மதத்துக்கு சேர்த்து விட்டுட்டீங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் குடியரசு நாள் அன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். இதை நான் இப்போ சொல்றேன். இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. பிராமணர்கள் இந்துக்களாங்கிற ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க காலங்காலமா. இங்க பிராமணர்கள் பிராமணர்கள் இந்துக்களாங்கிற ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அதாவது ஒண்ணு தெரியல, முஸ்லீம்களே இந்துக்கள் தாங்க, கிறிஸ்தவர்களே இந்துக்கள் தாங்க. ஒத்துக்கிறேன். ஆமா, எல்லாரும் ஒரு காலகட்டத்துல ஆனா பிராமணர்கள் இந்துக்களான்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாரும் உலகத்துல இருக்க அத்தனை பேருமே இந்துக்கள் தான். ஹிந்து என்பது ஒரு மதம் இல்ல, சனாதன தர்மம். உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் இந்துக்கள் அப்படின்னா ஏன் அமெரிக்கால இருக்கவங்க எல்லாம் பெரும்பாலும் கிறிஸ்தவர்களா இருக்காங்க? அதாவது இங்கிலாந்துல இருக்கிறவங்க கிறிஸ்தவர்களா இருக்காங்க. ஏன் அந்த கிறிஸ்தவர்கள் ஏன் இந்தியாவில் இந்துக்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க? காரணத்தை உங்களுக்கு சொல்றேன். எல்லாருமே காலங்காலமாக சூரிய வழிபாடு செய்தவர்கள். எகிப்திலிருந்து யூதர்களிலிருந்து எல்லாரும் சூரியனை கும்பிட்டவர்கள். எல்லாரும் சிங்கத்தோட இந்த ஒரு பெண்ணை கும்பிட்டவர்கள். இதுக்கெல்லாம் எங்கிட்ட ஆதாரம் இருக்குது. எகிப்தில் கும்பிட்டுருக்காங்க, சிங்கத்து மேலே உட்காந்துருக்க ஒரு பொண்ணை கும்பிட்டுருக்காங்க. நம்ம பராசக்தி அம்சமாக சொல்கிறோம். இதே யூதர்களுடைய கடவுளாக யானை முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு தெய்வத்தை யூதர்கள் கும்பிட்றாங்க, விநாயகர். அப்படி எல்லா இடத்துலையும் அப்படி இருக்கும் யூத மதம் 2000க்கு முன்னாடி, அந்த கிமுக்கு கிறிஸ்து பிறப்புக்கு பின்னாடி இயேசுவேக்கு யூதர் தானே. அதற்கப்புறம் இயேசுனுடைய காலம் இயேசுனுடைய வழியை பின்பற்றனால தான் கிறிஸ்துவ மதம் ஒன்று உருவாகுது. அமெரிக்காவிலையா, இந்தியாவிலையா, இங்கிலாந்துல இல்லைங்க. கிறிஸ்து இறந்து ஒரு 100 வருஷம் கழிச்சு தான் ஒரு சில கும்பல்கள் உருவாக்குனதா கிறிஸ்துவ மதம். ஒரு சில கும்பல்கள் முன்னாடியே கிறிஸ்தவ மதம் கிடையாது. அதெல்லாம் கிடையாது. நான் பழைய ஏற்பாடு முழுசா படிச்சிருக்கேன், புதிய ஏற்பாடு படிச்சிருக்கேன், பகவத்கீதை படிச்சிருக்கேன், குரான்ல ஒரு சில விஷயங்கள் படிச்சிருக்கேன். சும்மா கிடையாது. பழைய ஏற்பாடுல எங்கேயுமே இயேசுவை கடவுளாக சொல்ல கிடையாது. கடவுளின் மகன் இப்பவும் சொல்ல கிடையாது. இயேசு கிறிஸ்துவ மதத்தில் என்றைக்குமே இயேசு நிறைய பேர் ஏற்றுக்கவே இல்லை. அந்த அவர் ஒரு தூதராக தான் எடுத்துருக்காங்க. இப்போ எப்படி நான் மக்களுக்கு நன்மை செய்கிறேன், எப்படி மக்களுக்கு புரட்சிகரத்தை சொல்கிறேன். நீங்கள் இன்னொரு மதத்துல இருந்து ஒரு கிறிஸ்தவ மதத்தை அந்த மக்களுடைய மனம் புண்படுற மாதிரி பேசுறீங்களே, அந்த மத மக்கள் ஒருவேளை ராமர் கடவுளே இல்லை, ஒரு தூதுவர் அப்படின்னு சொன்னா உங்க மனம் புண்படுமா? புண்படும். ஏங்க, ராமரை இதே ஈரோட்டு பெரியார் ராமர் படத்துக்கு செருப்பு மாலை போட்டாரு. அவர் இந்து.
அவர் இந்து சார். என்ன இந்து சாமி, அவர் இந்து சாமி. அவர் பெரியார் அப்படி பண்ணாரு. தந்தை பெரியார் இந்து. என்ன பண்ணாங்க அவரை? தந்தை பெரியார் இந்து. விநாயகர் சிலை அவர் உடைச்சாரு இந்து தானே. கடவுள் இல்லைன்னு சொன்னா ஒருத்தன் கூட சாமி சிலையை உடைச்சதே கிடையாது. கடவுள் இருக்கிறன்னு சொன்னவன் தான் சாமி சிலையெல்லாம் உடைச்சிக்கிட்டு இருக்கான். ஏன் இப்போ எத்தனை கோயில் இடிக்கிறாங்க? எங்க யாரெல்லாம் இடிக்கிறா? ஏன் இப்போ எல்லாமே ஆக்கிரமம் சொல்லிட்டு இந்து கோயில தான் இடிக்கிறாங்க. யார் எங்கன்னு ஒரு இடத்த சொல்லுங்களேன். யார் தமிழ்நாட்டில் எத்தனை இடத்துல கோயில் இடிக்கப்படுது? தமிழ்நாட்டுல எங்க இடிச்சாங்கன்னு சொல்லுங்களேன். நிறைய இடத்துல இடிக்கப்படுது. செய்தி நீங்க எங்கன்னு சொன்னீங்கன்னா யார் இடிச்சாங்கன்னு நம்ம சொல்லிடலாம். நிறைய இடத்துல இடிக்கப்படுது. குஜராத்ல கூட பிரதமர் மோடி முதலமைச்சரா இருக்கும் பொழுது அவருடைய காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 300 சொச்ச கோயில் இடிக்கப்பட்டதா ஒரு நியூஸ் 18 தொலைக்காட்சி அந்த டிவி ஷோவில் வந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க. ஆதாரம் சொல்ற கோயில்களை இடிக்கிறார்கள், மசூதிகள் தர்காக்களையோ கிறிஸ்துவ கவிக்கூடங்களையோ தொடர்றதில்லை. ஏன்னா சிறுபான்மையை கண்டு இந்த கிறிஸ்துமஸை முன்னிட்டு ஒடிசாவில் வந்து ஒரு சாமியார் கிறிஸ்தவ பாதிரியார மாட்டு மூத்திரம் குடிக்க வச்சவர் செருப்பால் அடிச்சு செருப்பு மாலை போட்டு ஏன் ஊர்வலமா போறாங்க? அப்ப இந்து அப்படிங்கிற போர்வையில அராஜகம் நடக்குது அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? ஒரு கிறிஸ்துமஸ் பொருளை கூட விற்க விடாம வியாபாரிகளை அடிச்சு விரட்டுறாங்களே ஒரு சில இந்து மத அந்த போர்வையில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள். அப்ப இந்துங்கிற பேர்ல பெரிய அரசியல் அராஜகம் அட்டூழியம் இங்க நடந்து கொண்டு இருக்கிறது. அதாவது தவறு யார் செஞ்சாலும் தவறு தான். அவர்கள் என்ன செய்வது? சாமி பேர்ல தப்பு பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரையும் என்ன பண்றது? அப்படி சொல்ல முடியாது. கடவுள் மேல வந்து இது இந்து நாட்டுல ஏற்கனவே இந்து மதத்தை இருப்பவர்களை வந்து வால்முனையிலேயோ அப்புறம் வறுமையில் இருந்த இந்து மக்களை வந்து அவர்களை வந்து போலியான விளம்பரத்தை ரொட்டி துண்டை கொடுத்து பாலை கொடுத்து முன்னாடி சார் இதெல்லாம் 200 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்து 200 வருஷமா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள மாத்தாம? ஏமா நாங்க இப்பெல்லாம் தாய் மதம் மாத்திட்டு தான் இருக்கிறோமே. இப்படி செருப்பால் அடிச்சு செருப்பு மாலை போட்டு சக்திகளை நீ கண்டு திருப்பி கிறிஸ்துவ இந்து மதத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. சாமி நீங்க துறவிகளா இருக்கீங்க. இது மாதிரி அட்டூழியங்கள் நடக்கும் பொழுது நீங்க கண்டிக்க மாட்டேங்கிறீங்களே. ஒரு சாமியார் கூட ஒடிசாவுல இந்தியாவே பார்த்துச்சு பிரதமர் மோடியே வாய மூடி மௌனமா இருந்தாரு. மணிப்பூர் விஷயத்துல தப்பு செஞ்சா ஒரு சாமியாராவது மணிப்பூர் விஷயத்துல வாய் திறந்து பேசியிருப்பாங்களா? ஒடிஷா தான் இப்ப சமீபத்துல பெரிய அளவுல பேசும் பொருளா மாதிரி இருக்கு. கிறிஸ்துமஸ் விழாவே பெரும்பாலான சர்ச்ல நடக்க விடல. பெரும்பாலான சர்ச் எல்லாம் அங்க அடிச்சு ஒடிச்சிருக்காங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் ஒடிசால பிஜேபி ஆட்சி வந்து அவங்களுடைய தன்னுடைய அட்டூழியத்தை பண்றாங்க, அராஜகத்தை காட்டுறாங்கிற மிகப்பெரிய குற்றச்சாட்டு பிஜேபி மீது இருக்கு. அப்படின்னா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிறுபான்மை நாடு இந்தியா இந்து நாடு. நீங்க எப்படி இந்தியா இந்து நாடுன்னு சொல்றீங்க? எங்களுக்கு இருக்கிறது ஒரு நாடு தாங்க. ஆமாங்க சாமி. ஒரு சாமியாரா இருந்துகிட்டு எப்படி நீங்க மதத்தை பத்தி ஒரு எப்பவும் சொல்றேன். நான் என்னுடைய கோயில்ல இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் எல்லாத்தையும் வழிபாட்டுக்கு பண்றேன். ஆனா இந்தியா இந்து நாடுன்னு ஒரு சாமியாரா சொல்ல முடியாதுல. இது பாரதத்தை மேற்கொண்ட ஒரு பாருங்க. இங்க இருக்கிற அத்தனை மக்களும் இந்துக்கள் தான். அவர்கள் அறியாமையில முஸ்லீமா கிறிஸ்துவரா இருக்கிறாங்க. அது ஒத்துக்கிறீங்களா? அவர்கள் அறியாமையில முஸ்லீமா கிறிஸ்துவரா இருக்காங்க. அறிந்த பின்பு இந்துக்களா மாறிடுறாங்க. அவர்களை துன்புறுத்தியா மதம் மாற்ற வேண்டும். துன்புறுத்துறது தவறு. அவர் துன்புறுத்துவர்களை இந்த சாணியை கரைச்சு குடிக்கிறது, செருப்பு மாலை போட்டு அதெல்லாம் தப்பு. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். அதெல்லாம் தப்பு. அவர்கள் என்ன செய்வது? அது கண்டிப்பா அந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை நடவடிக்கை தான் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு தப்பிக்கிறாங்களே. அப்ப என்ன நீங்க சொல்ற சம்பவம் எனக்கு தெரியல. எனக்கு தெரியல, நான் பார்க்கல. இந்து மதம் அப்படிங்கிற பேர்ல இங்க அராஜகம் நடந்து கொண்டு இருக்கிறது. இப்படி எல்லாம் இருந்தா தமிழ்நாட்டு பிஜேபி தமிழ்நாட்டுல ஒரு சின்ன அராஜகம் கூட இந்து மதத்தை சேர்ந்த காவி படை தளபதிகள் எச் ராஜா பேசியிருக்காரு. திருப்பரங்குன்றத்தை வந்து நாங்க அயோத்தியா மாத்தி காட்டுவோம்னு பேசியிருக்காரு. சபதம் ஏற்றிருக்காரு. அவர் அயோத்தியா என்னன்னு சொல்லியிருக்காரு. அந்த இடத்துல அயோத்தியில் எப்படி ராமர் கோயில் உருவாக்கி ராமருடைய ஆலயங்களை மாத்திருக்காங்களோ, புனித ஸ்தலமா மாத்திருக்காங்களோ, அதே மாதிரி திருப்பரங்குன்றத்தை புனித ஸ்தலமா மாத்தவும். ஆனா அமைதியா இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல அமைதியா இருக்கக்கூடிய ஒரு ஊர்ல போயிட்டு கலவரத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா பயன்படக்கூடிய விஷயங்களை பிஜேபி மேற்கொள்ளுதுங்கிற குற்றச்சாட்டையும் விமர்சனத்தையும் பிஜேபி ஒரு விஷயம் கேட்கிறேன். அந்த தீபத்தூணுல தீபம் ஏத்துனா உங்களுக்கு என்ன வலிக்குது? நான் கேட்கிறேன். யாருக்கும் வலிக்கல சாமி. ஒரு நீதிபதி போட்டாரு, தீபத்தூண்ல ஒரு தீபம் ஒரு வச்சா ஒரு நாள் எரிஞ்சிட்டு போகுது. இதுல என்ன பிரச்சனை? அதே நீதிபதி தான் சமீப போனாங்கல்ல.
அதான் தடுத்து நிப்பாட்டிட்டாங்களா இந்து மத இல்ல இங்க பாருங்க போர்வாள் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் என்ன தண்டனை அனுபவிச்சாங்கன்னு தெரியுமில்ல உங்களுக்கு? போனவங்க அடிச்சு விரட்டிட்டாங்களே சாமி. அடிச்சல அவங்களுக்கு எல்லாம் பல்வேறு அப்படி போனதா சபரிமலை ஐயப்பன் வந்து நிறைய தண்டனை கொடுத்துட்டாரு அவங்களுக்கு எல்லாம் வாழ்க்கையில. அப்ப அந்த நீதிபதி தீர்ப்பு கொடுத்தார்ல உச்சநீதிமன்றம். நீதிபதி கொடுத்த தீர்ப்பு யார் கொடுத்தாரு எனக்கு தெரியல. அந்த உச்சநீதிமன்ற நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தப்புனா நீதிபதி கொடுத்த தீர்ப்பும் தப்பு தானே? அப்படி நான் சொல்ல முடியாது. அப்ப அந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு மட்டும் தப்பு, இந்த நீதிபதி கொடுத்த தீர்ப்பு சரி. அதாவது இது வந்து ஏதோ ஒரு ஏற்றத்தாழ்வுக்காக ஏதோ ஒரு அஜெண்டாவுக்காக பண்றாங்கற கேள்வி கிடையாது. அதாவது சத்தியம் தர்மம் யாருடைய பார்வையில் பார்க்கப்படுதோ அதன் பிரகாரம் வந்து தீர்ப்புகள் எழுதப்படுகிறது. நீதிபதிகள் எல்லோருக்கும் ஒரே பார்வை இருக்குன்னு சொல்ல முடியாது. நீதிபதிகள் குற்றவாளின்னு சொல்றவங்கள குற்றவாளியா இருக்க முடியாது. நீதிபதிகளுக்கு ஒரே பார்வை இல்ல, ஆனா ஒரே விதமான தீர்ப்பு கொடுக்கணும். ஹைகோர்ட்ல ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்றாங்க, பார்வை மாறுபடுது. ஹைகோர்ட்ல ஒருத்தர் குற்றவாளின்னு சொல்றாங்க, அவங்க இங்க போகும்போது பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்ல குற்றவாளி இல்லைன்னு சொல்றாங்க. யார் அப்ப ஒரிஜினல் குற்றவாளி? வாதங்கள். அப்ப நீதிபதிகள் தப்பு பண்றாங்களா? நீதிபதிகளுக்கு தீர்ப்பு சொல்ல தெரியலையா? நீங்க தெரியாம எனக்கு கோர்ட் கண்டென்ட் பண்ணி போடுவீங்க போல இருக்குது. மணிப்பூர் விஷயத்துல ஒரு நீதிபதி கொடுத்த தீர்ப்பு தானே மணிப்பூர் பற்றிய காரணமாவே இருந்தது. அதாவது அதேதான் தமிழ்நாட்டுல எதிர்பார்க்கறீங்களா அப்படின்னு மணிப்பூரவே கிறிஸ்துவ பகுதியா மாத்திட்டாங்க. அதனால 10 ரேட்டு கொளுத்தி விட்டாச்சா? அப்படி இல்ல, அது இந்து நாடு. அதனால 10 ரேட்டு கொளுத்தி விட்டாங்க. மணிப்பூருடைய பாரம்பரியம் என்ன தெரியுமா உங்களுக்கு? மணிப்பூருடைய பாரம்பரியம் என்ன தெரியுங்களா? கிறிஸ்தவ மதத்துக்கு மாறிட்டாங்க. மணிப்பூருடைய பாரம்பரியம் வந்து அவர்களை கொளுத்திட்டாங்க, அவங்க அழிச்சிட்டாங்க. இல்ல நீங்க சும்மா மணிப்பூரை கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி போய் பாருங்க. மணிப்பூர் மக்கள் வந்து மிகுந்த பாரம்பரிய மக்கள். மணிப்பூர், திரிபுரா, நாகாலாந்து, அஸ்ஸாம், இந்த மக்கள் எல்லாம் வந்து சிறந்த சிரத்தையோட இயற்கையை வழிபட்டவர்கள். ஆனா மணிப்பூர் மக்கள் என்ன சொல்றாங்க, தமிழ்நாடு மக்கள் உட்பட 300 வருஷத்துக்கு முன்னாடி இந்து இன்னைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்களா, அந்த மக்கள் அன்னைக்கு வந்து சக இந்து மக்களே படிக்க விடல, பள்ளிக்கூடம் பார்க்கவே, கல்வி கூட கத்துக்க விடல, அதாவது கோயிலுக்குள்ளே விடல. ஆனா தீண்டாமையை இங்க பாருங்க, ஒரே நிமிஷம், தீண்டாமை இருந்ததுங்கிறத நான் இல்லைன்னு சொல்ல கிடையாது. இன்னைக்கு இருக்குது, இன்னைக்கு இருக்குது. அன்னைக்கு 100% இந்து மதத்தில் தீண்டாமை அல்ல, இந்துக்கள் மனதில் தீண்டாமை அல்ல. இன்னைக்கு ஒரு சில கிராமங்களிலே இன்னைக்கும் ஆளுமையா இருக்கிற ஜாதிகள் தாழ்த்தப்பட்ட மக்களை கோயிலுக்குள் வரவிடாமல் தீண்டாமை செய்கிறார்கள். எங்க ஊர்லயே இருந்துச்சு, மலமிச்சப்பட்டியிலே இருந்துச்சு, சுத்தி இருக்க கிராமங்கள்ல இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல கிடையாது. கோயிலுக்குள்ள தீண்டாம இருக்குல்ல, பிராமணர்கள் மட்டும் தான் போய் சாமியை தொட்டு வழிபடணும், இங்க பாருங்க பூஜை பண்ணணும். அதெல்லாம் மற்ற ஜாதியினர் அதை உடைக்கிறதுக்கு தானே புரட்சிகரமா பாபுஜி சாமிகள் செஞ்ச. அதே மாதிரி கோயிலுக்குள்ள தீண்டாம இருக்குல்ல சாமி இருக்குதுங்க. மற்ற மதத்தினர் சாமிக்கு போய் அர்ச்சனை பண்ண கூடாதுங்கிறது பாருங்க, பூஜை பண்ண கூடாது வந்து வேதம் தர்மம் சாஸ்திரம் படிச்சுட்டு ஐதீகத்தோட இருந்தா யார் வேணா போய் பூஜை பண்ணலாம். இத சாமி சொல்ற ஒரு சாமியா சொல்லுங்க, பிராமணர்கள் மட்டும் தான் கோயிலுக்குள்ள கருவறைக்குள்ள அதெல்லாம் கிடையாது. ஆண்டவனை தொடுவதற்கு அனைத்து ஜாதி மக்களுக்கும் உரிமை இருக்குது. அப்புறம் ஏன் கோயிலுக்குள்ள இந்த தீண்டாமையை சிலர் கடைபிடித்துக் கொண்டு இருக்கிறார்கள்? கோயிலுடைய கருவறைக்குள்ளார போகணும்னா ஒரு ஐதீக படிப்புகள் வேணும், ஒரு சுத்தபத்தம் வேணும்ல. அதான் கலைஞருக்கு ஒரு திட்டம் கொண்டு வந்தார், அனைத்து ஜாதியினரும் அர்ச்சலாம் திட்டத்தை நான் ஆதரிக்கிறேன். நான் ஆதரிக்கிறேன், அதாவது ஆதரிக்கிறீங்க. ஆனா இது வரைக்கும் அது சார்பா நான் நடவடிக்கை எடுத்திருக்கோம். எங்க கோயில்ல வந்து கிட்டத்தட்ட தாழ்த்தப்பட்ட ஜாதி சொல்லக்கூடிய மக்களை எல்லாம் கூப்பிட்டு வேதம் தர்மம் சாஸ்திரம் சொல்லி கொடுத்து அவங்களை நீங்க பல கோயிலுக்கு அர்ச்சகரா இருக்கிறாங்க. நீங்க வெளிப்பட ஓப்பனா சொல்லிட்டீங்கன்னா பிஜேபில இருந்து உங்களை ஒதுக்கி வச்சிருவாங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன் கொள்கைக்கோசரம் அதெல்லாம் வாழ்றவன். பாபுஜி சாமிகள் வந்து கட்சிக்கோசரம் வாழ்றவங்க கிடையாது. என்னுடைய கொள்கை ஜாதி இல்லென்றோலையும் வேறில்லை, சாற்றங்கால் நீதி தருவாள் மேதினிலே இட்டார் பெரியோர் இடாதோர் இழிக்குளத்தோர் பட்டாங்களில் உள்ளபடி என்றது அவையுடைய வாக்கு பிரகாரம் வாழ்றாள். நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா ஒரு சாமியார் குறிப்பிட்ட ஒரே ஒரு கட்சியை மட்டும் ஆதரிக்கலாமா? தர்மம் எங்க இருக்குது, அதை ஆதரிக்கலாம். தர்மத்தை ஆதரிக்கலாம், கட்சியை ஆதரிக்கலாமா? அந்த கட்சி தர்மத்தோட இருந்தா ஆதரிக்கலாம். இங்க எந்த கட்சி தர்மத்தோட இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரே ஒரு கட்சியை சொல்லுங்க பாப்போம். தமிழ்நாட்டில் வந்து ஆட்சியில் வந்து அவங்க தர்மத்தோடு செய்கிறாங்கன்னா தர்மனை எப்படி நினைக்கிறீங்க? அரசியலில் எப்படி தர்மம்னு சொல்கிறீங்க? அரசன் ஆட்சி செஞ்சான், 1000 ஆண்டுகளாக அரசன் ஆட்சி செய்கிறான். எல்லா அரசவையிலையும் ராஜகுருன்னு ஒரு சாமியார் இருப்பார். ராஜகுரு வசிஷ்டர் இருந்தார், கௌதமர் இருந்தார், விஸ்வாமித்தர் இருந்தார். அயோத்தியில் இருக்கிற எல்லா ராஜாக்களுக்கும் ராஜகுரு இருப்பாங்க. இந்து முஸ்லீம் கிறிஸ்துவர் எல்லா நாட்டிலையும் ஒரு குரு வந்து சாமியார் வந்து அவங்களுக்கு குருவாக இருப்பாங்க. இது காலங்காலமாக தொண்டு நடக்கிறது. அப்போ அந்த அரசர்கள் ஆட்சி செய்பவர்கள் அரசியல்வாதிகள் தவறு செய்யும்போது இவங்களுக்கு தர்மத்தை எடுத்துரைப்பாங்க. ஆனால் அவர்கள் கேட்க மாட்டார்கள்.
இதுதான் உலக நீதி. ஆனால் வெளியே போக முடியாது. ஏன்னா இந்த அரசை இப்போ ஒருத்த வந்து தப்பு செய்கிறான்னு பார்த்தோம்னா இவனோட அயோக்கியம் தான் அடுத்து இருப்பான். அதனால் அப்படி பார்த்தா இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி கூட தர்மத்தோடு இல்லை அப்படிங்கிறது தானே நிரூபணமாக இருக்கு உங்களோட வாதத்துல இருந்து. என்னை பொறுத்தவரை தர்மத்தோட சத்தியத்தோடு இருக்கக்கூடியதுன்னு ஒன்று சொன்னோம்னா RSS மட்டும்தான். அவங்க அரசியல் கட்சியே இல்ல, அமைப்பு தானே. அரசியல் கட்சி அமைப்பு தானே. RSS உடைய முழு அரசியல் கட்சி தான் பாரதிய ஜனதா. சத்தியம் தர்மத்தை மீறாதவர்கள் தான் பாரதிய ஜனதா. அவர்களை ஒடுக்கப்பட்ட மக்களை ஒடுக்கி கொண்டு இருக்கிறார்கள், கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்களை. ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், நல்லா தெரிஞ்சுங்க. அப்படிங்கிற குற்றச்சாட்டு. ஒரு விஷயத்தை நான் சொல்றேன், உண்மையை தெரிஞ்சுங்க. காசி விஸ்வநாதர் ஆலயம் கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டிலேருந்து 2 சாமிகள் நாங்கள் போயிருக்கோம். கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய மடாதிபதிகள் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் நமது பாரத பிரதமர் தவ புதல்வர் நரேந்திர மோடி என்ன செஞ்சாருங்களா? ஒரு சாமியார் பக்கத்தையும் கூட உட்காந்து போட்டோ எடுக்கல. துப்புரவு தொழிலாளர்கள் அவர்களோட போய் உட்கார்ந்து சாப்பிட்டாரு, அவர்களோட இருந்து தான் போட்டோ எடுத்தாரு. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் உங்க பக்கத்துல நின்னு போட்டோ எடுத்திருக்காங்க. அதை நான் இப்ப சந்திச்சிருக்கேன். நீங்க சந்திச்சு ஏர்போர்ட்ல வரவேற்பு தெரிவிச்சு. இல்ல மதுராங்க ஹெலிகாப்டர் பேட்ல வரவேற்பு கொடுத்த அது வந்து இப்போ இத்தனை காலம் கழிச்சு தான் எனக்கே கிடைச்சிருக்குது. ஆனால் என் பாரத பிரதமர் தவ புதல்வரை ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளர்கள் நேரடியாக சந்திக்கலாம். ஒரு சாதாரண இது சலவை தொழிலாளர் நேரடியாக பேசுறாரு பாரத பிரதமர். மதுரையில் இருக்கிற சலவை தொழிலாளருக்கு வந்து பிரதமர் ஒண்ணுதான், பாமரன் ஒண்ணுதானே. நிச்சயமா எங்களை பொறுத்தவரை எல்லாரும் ஒண்ணுதான், நாங்க அதெல்லாம் மாற்றல. பிரதமருக்கு மட்டும் ஒரு ஐப் எல்லாரும் கொடுக்குறாங்க. ஏங்க அவர் ராஜாங்க, ஒரு அரசன் வந்து ஆண்டவனுக்கு சமானம், கோமகன் அல்ல, கடவுளுக்கு சமானம் இல்ல அரசன். எங்களை பொறுத்தவரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி கிருஷ்ண பரமாத்மன் மறு அவதாரம். அவர் மனிதரே இல்ல, அவர் கடவுள். அப்படின்னா அவர் எல்லா மக்களையுமே ஏற்றுக்கொள்ளணும்ல. அரசியல் பீகார் தேர்தல் அப்ப தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் தப்பா சொன்னதா சில செய்திகள்லாம் அதெல்லாம் ஊடகங்கள். அது அரசியலுக்காக. கிருஷ்ண பரமாத்மாவுடைய மறு உருவம் பிரதமர் மோடின்னு சொல்றீங்க. அவரே அரசியலுக்காக தமிழ்நாட்டுல வந்து நம்ம பீகாரிகளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு பேசுறது வந்து அரசியல். ஒரு கடவுளுடைய அவதாரம் பிரதமர் மோடியை சொல்றீங்க. அவர் எப்படி அரசியலுக்காக இப்படி வந்து ஒரு ஒரு சில நடந்தது தமிழ்நாட்டுல அவர் கடவுளுடைய அவதாரம் அப்படின்னா நான் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கேன். தமிழ்நாட்டுல ஒரு கடவுள் அவதாரமா தமிழ்நாட்டுல வடமாநில தொழிலாளர்கள் தாக்கப்பட்டார்களா இல்லையா? அவங்களே எனக்கு எந்த வேலையும் செய்யறதுக்கு ஆள் இல்லை. நீங்க ஹோட்டலுக்கு போன ஹிந்தி படிக்க வேண்டாம்ன்றீங்க. நேற்று நைட் ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்ற, தண்ணி கேட்டதுக்கு தண்ணி தரல. அவன் ஒரே சொல்றான், கேன்னு கேட்குறான். நான் அவங்ககிட்ட வந்து ஹிந்தி தெரிஞ்சனால தான் கரணம்பாட்டின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வாங்கி குடிக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி தமிழ்நாட்டில் எல்லா மக்களும் சொல்லிட்டுங்க, ஹிந்தி தெரியலன்னா ஹோட்டலுக்கு போய் தண்ணி குடிக்க முடியாது. ஒரு அப்பார்ட்மெண்ட்டை தங்குற, அவன் ஃபோனில் வந்து ஹிந்தி பாத் கத்தை, இங்கிலீஷ் பாத் கத்தைங்கிற, தமிழ் நகிமாலுங்கிறான். அப்போ என்ன காரணம்? இன்றைக்கி தமிழ்நாட்டில் முழுவதும் வட இந்தியர்கள் ஆக்கிரமி பண்ணிட்டாங்க. சாமி ஹிந்தி கற்றுக்கிட்டீங்க போல. அமரே ஹிந்தி பாத் கத்தாங்க. ஹிந்தி தெரியலன்னா நீ எல்லாம் தமிழ்நாட்டில் பிழைக்க முடியாது. இந்தியாவில் கிடையாது, தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஹிந்தி தெரிந்தேக வேண்டும். இப்படி ஒரு நிலைமை தமிழ்நாட்டுக்குள் வந்ததற்கு இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் காரணம். இந்த கட்சி நிச்சயமா இலவசத்தை கொடுத்தாச்சு, கோட்டக்கடை திறந்தாச்சு, டாஸ்மார்க் திறந்தாச்சு, ஊர் முழுக்க கஞ்சா வந்தாச்சு, போதை பழக்கம் வந்து. நான் ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு காலகட்டத்திலையும் சட்டம் ஒழுங்கு கெட்டாலோ, கஞ்சா வந்தாலோ, போதை பழக்கங்கள் வந்தாலோ, இதுக்கு ஒரு நாளும் காவல்துறையை பாபுஜி சாமிகள் குற்றம் சொல்ல மாட்டேன். போலீஸ் என்ன சொல்லுங்க, நான் காவல்துறையை நேசிக்கிறேன். நான் சின்ன வயசுலேருந்து டிராஃபிக் போலீஸில் இருந்தேன், ஸ்டூடெண்ட் போலீஸில். எனக்கு பிடிச்ச துறையே காவல்துறை தான். நான் சாமியாராக விரும்பலை, நான் போலீஸாகத்தான் விரும்பினேன். ஆனால் என்ன கடவுள் இப்போ சாமியாராக்கிட்டார். அடுக்கடுக்காக நிறைய விஷயங்கள். உண்மையிலேயே சொல்கிறேன், காவல்துறையினுடைய கைகள் கட்டப்பட்டுருச்சு. இதுதான் உண்மையான விஷயம். காவல்துறை கைகள் கட்டுறது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டிருக்குது. இன்றைக்கி வந்து கள்ளச்சாராயத்தினால அங்கே பகுதியில் கள்ளக்குறிச்சியில் இறந்தாங்க 32 பேர். இதுக்கெல்லாம் காரணம் வந்து காவல்துறை குற்றம் சொல்லக்கூடாது, சட்டம் ஒழுங்கு குற்றம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் வந்து பொலிட்டிக்கல். அப்புறம் ரெண்டாவது தப்பு செய்கிறவங்க. உலகம் கல் தோன்றா மண் தோன்றா காலத்துலேருந்து தப்பு செய்கிறவங்க இருந்துட்டு தான் இருக்கிறான். தமிழ்நாட்டில் முன்னாடி பெரும்பாலும் தமிழர்களாக இருந்தார்கள். இன்றைக்கி இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலத்திலிருந்து மக்கள் அதிகப்படியாக வந்து கொண்டிருந்ததால் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயங்களை கண்ட்ரோலை மீறி சில விஷயங்கள் போய்கிட்டு இருக்குது. அதோட வெளிப்பாடு தான் அந்த கஞ்சா புழக்கம், சட்டம் ஒழுங்கு சீர்கேடு அப்படிங்கிற விஷயங்கள் நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. தமிழ்நாட்டில் இப்போ கரண்ட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை மக்கள் முன்னாடி வச்சுருக்கீங்க. மக்களுக்கு இந்த கருத்துக்களை சென்று சேரும் அப்படின்னு நம்பலாம். உண்மையான கருத்துக்களை உங்ககிட்ட வாங்கணும் அப்படின்னு நானும் இவ்வளோ ஆர்குமெண்ட்ஸை முன் வச்சேன். இல்லை நம்ம சத்தியத்தை தர்மத்தையும் ஒரு நெறியாளர்கிட்ட சொல்லணும். இப்போ நான் ஒரு மடாதிபதி,
விஸ்வகர்மா ஜெகத்குருவாக இருக்கிற ஒரு மடத்தை விட்டு ஏன் உங்களுக்கு வர்ற? இன்றைய காலம் வந்து டெக்னிக்கல் வேர்ல்டு. இந்த டெக்னிக்கல் வேர்ல்டில் வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் மற்றும் பல்வேறு விஷயங்கள்லாம் இருக்குது. இதன் மூலிமா தான் மக்களுக்கு நன்மையை போதிக்க முடியும். நான் என்னோடய மடத்தில் உட்காந்து எத்தனை பேருக்கு போதிக்க முடியும்? இப்போ உங்கள் மூலிமா தான் நிறைய கருத்துக்கள் ஒன்று சொல்லுவேன். நான் எப்போவுமே நான் 2 பேர்த்த மதிப்பேன். ஒன்று காவல்துறை, இன்னொன்று மீடியா. ஏன்னா நானும் ஒரு பத்திரிகையாளர். நிச்சயமா. நான் போலீஸாக விரும்பினேன், ஆனால் நான் பத்திரிகையாளர். நான் பத்திரிகை துறையை நேசிக்கிறேன். அதனால தான் மீடியா நண்பர்கள் பாபுஜி சாமிகளுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. கண்டிப்பாக. இல்லைன்னா ஒரு சாமியார் இத்தனை வருஷம் விட்டு வச்சுருப்பாங்களா? அந்த இன்டர்வியூவில் ஏன் நிறையா ஆர்குமெண்ட்ஸான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டேன் அப்படின்னா, இன்டர்வியூக்கு முன்னாடி சாமி எனக்கு ஒரு எலுமிச்சம்பழம் கொடுத்தாங்க, ஒரு மை தலையில தடவினாங்க. ஒருவேளை அதோடைய விதியமா கூட இருக்கலாம் நான் கேட்ட கேள்வி. இல்லை, நான் உங்களுக்கு ஏன் மை தடவைன்னு மட்டும் சொல்கிறேன். இது வந்து மகாகாளி கிட்ட பூஜை பண்ண மை. இது ஏதோ அந்த என்ன கிண்டலுக்கு பண்ணுவாங்கல்ல, அந்த மை கிடையாது. இது மகாகாளியோடைய தர்பையில் செய்யப்பட்ட மை. தர்பை சுத்தமான நெய்யில் செய்யப்பட்ட மை. இது நீங்கள் வரும்போது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருந்தீங்க, டயர்டாக இருந்தீங்க. நான் தொட்டு இந்த எலுமிச்சத்தை கொடுத்தோம், உங்களுக்கு பவர் வந்துச்சு. மேஜிக் கிடையாது. It is I will give the power. கொடுத்த மையும் இந்த எலுமிச்சம்பழம் தான் நான் உங்களை அதிகமா கேள்வி கேட்க காரணம். Give the power. Yes. Give the power. The positive energy. Positive energy means God power. Negative energies means power, bad power. இதான் விஷயம். கடவுள், ஈவில், இந்த ரெண்டுக்கு ஒரே வித்தியாசம் தான். ரெண்டுக்குமே சக்தி இருக்குது. கடவுளுக்கும் ஈவிலுக்கும் ரெண்டுக்குமே சக்தி இருக்குது. ரெண்டுக்கும் நடுவில் மனுஷன் சிக்கிட்டு இருக்கிறான். இதுதான் உண்மையான விஷயம். நன்றி சார்.